வணக்கம் ஐபோன். இன்றைக்கு சட்டமா அதிபர் சம்பந்தமாக பிரச்சனை போய்கொண்டிருக்குது. சட்டமா அதிபர் சம்பந்தமாக அரசாங்கத்துக்குள்ள ஒரு குழப்ப நிலை பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இது வெளியேயும் கடந்த ஒரு வருஷமாக இந்த சட்டமா அதிபருக்கு எதிரான பல விமர்சனங்களை பல ஊடகங்கள் செய்தியாளர்கள் வெளியிட்டு வந்தவங்க. இந்த சட்டமா அதிபருக்கு பாரிந்த ரணசிங்க என்ற சட்டமா அதிபருக்கு எதிராக இவரை நியமித்தது ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி காலத்தில் அவர் தான் நியமிக்கிறார். அப்போ இந்த சட்டமா அதிபருக்கு எதிராக பல இந்த 2024 இருந்து இந்த வரைக்கும் பல விமர்சனங்கள் இருந்து கொண்டிருந்தது. இடையில் ஜனாதிபதி இருக்க கூப்பிட்டு கதைச்சா பிறகு சில வழக்குகளை கொஞ்சம் வேகப்படுத்தின மாதிரி ஒரு அடையாளம் தெரிஞ்சது. ஆனால் திட்டமிட்ட வகையில் சில வழக்குகளை இவர் அதை முன்னுக்கு எடுக்காமல் கொண்டு போகிறாருன்னு சொல்லி விமர்சனம் வெளியால் இருந்தது. முன்னுக்கு எடுக்காமல் அதை பின்னடித்து கொண்டு வரார், இழுத்தடித்து கொண்டு வராருன்னு சொல்லி விமர்சனம் இருந்தது இந்த சட்டமா அதிபருக்கு எதிராக. அப்போ இப்படி போய்கொண்டிருக்கையில் தான் ரணில் விக்ரமசிங்கன்ற கைது வருது. இப்போ ரணில் விக்ரமசிங்கன்ற கைது விவகாரத்தில் சட்டமா அதிபர் நடந்து கொண்ட விதம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு சார்பாக நடந்து கொண்டார் குற்றச்சாட்டு வெளியால் இருக்குது. ஆனால் சட்டமா அதிபர் என்பவர் யார்? அரசாங்கத்தின் ஒரு ஊழியர், அரசாங்கத்தின் சேவகர். அப்போ அரச தரப்பில் தான் அவர் அரச தரப்பு நியாயங்களை தான் எடுத்து கூறி அந்த குற்றவாளிகளுக்கு எதிரான வழக்கை கொண்டு போகணும். ஆனால் இந்த விஷயத்தில் சட்டமா அதிபர் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவாக இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வெளியால் பேசப்படுது. அந்த வகையில் இப்போ அந்த விஷயத்தில் தான் சட்டமா அதிபர் என்ற பற்றிய இது வெளியே வருது. அப்போ அது வெளியே மக்களுக்கு தெரியவதே இல்லை. அதில் உங்களுக்கு தெரியும், சட்டமா அதிபர் ரணிலின் பக்கம் தான் நின்றவர் அந்த வழக்கில். அதே நேரம் அந்த வழக்கு இப்போ ரணிலை யாரும் பிடிக்க இயலாது ரணிலுக்கு கை வைக்க இயலாதுன்னு சொல்லி கொண்டிருந்த ஆக்களுக்கு ரணிலை தூக்கி உள்ளுக்கு போட்டுடனே ஒரு நடுக்கம் வந்துட்டு. ஒரு நடுக்கம் வந்தோடனே எதிர்கட்சியில் இந்த சகலரும் ஒன்று சேர்ந்து ரணிலோட போய் சேர்ந்துட்டாங்க. அதில் ரணிலோட போய் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது, அவருக்கு ஆதரவாக கதைச்சது எல்லாம் தெரியும். சஜித் பிரேமதாசா கூட போயிருந்தேன், அப்போ தெரியும். அப்போ அது ரணிலை கை வைக்க மாட்டாங்கன்னு இருக்கேங்க ரணிலை தூக்கி உள்ளுக்கு வைக்க போய்க்கல இந்த பிரச்சனை வந்து. அப்போ சட்டமா அதிபர் அந்த விஷயத்தில் ரணில் பக்கம் சார்பாக நின்றதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வெளியால் இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த திருவோணமலை இந்த தேத்தண்ணி கடை புத்தர் சில விவகாரம், தேத்தண்ணி கடைன்னு சொல்கிறது காரணம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஜூஸ் பார். அந்த ஜூஸ் பாரில் அந்த ஜூஸ் பாரை அகற்ற சொல்லி கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அவங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டிக்கிறாங்க. அப்போ அவை அகற்றையில் அப்போ தங்களுக்கு இந்த காணி இல்லாமல் போகுதுன்னு சொன்ன உடனே ஒரு புத்தர் சிலையை கொண்டு வச்சு தான் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கினது. இப்போ அந்த பிரச்சனை அதை அது அங்கே பாஞ்சாலை இருந்தது அப்படி சொல்லி தான் உருவாக்கினது. ஏற்கனவே நான் பல வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அந்த சம்பவத்தில் முன்னுக்கு நின்ற அந்த துறவி தான் பலாங்கொட கசப்புன்னு சொல்கிற ஆமத்துரு கசுன் குலரத்ன அவர்கிட்ட பேர். அவர் உண்மையில் ஆமத்துருவான்ற பிரச்சனையும் இப்போ இருக்குது. அவர் உண்மையில் அவர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்ல பிரச்சனையும் இப்போ இருக்குது. என்ன சொன்னால் அவர் பல குற்றங்களை செய்திருக்கார். பல இடங்களில் அவருக்கு எதிரான தகவல்கள் இருக்குது. ஊர்லேயே அவர் ஒரு குற்றத்தை செய்து அந்த வழக்கை அவன் அம்மா ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் இருக்குது. தான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நடத்துகிறேன்னு சொல்லி. இதுதான் ஒரு மோசடி கேஸ் ஒன்று. பிறகு பஞ்சாலைகளில் சில பஞ்சாலைகளில் இருந்து சில துறவிகளுக்கு திருப்பி கை வச்சு அடித்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. இவர் அப்பேற்பட்டதான் உங்களுக்கு. இப்போ இவரை இந்த பௌத்த விகாரை சம்பந்தமான விடயத்தில் இருந்து கலட்டுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பௌத்தர்களை திருப்புறத்துக்கு இதுக்கும் நேற்று நான் போட்ட ஒரு வீடியோவில் யாழ்ப்பாண விஷயம் ஜனாதிபதி பேசின விஷயம். இது பௌத்தர்களை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறத்துக்கு இதுக்கும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுது. அப்போ இந்த வழக்கில் இருந்து இந்த ஆமத்துருவ முற்றா விடுதலை செய்கிறதுக்கு இந்த நீதிபதி முனைகிறதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுக்கான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் போலீஸாருக்கு எதிராக இவரோட வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை அவங்க சொல்கிறாங்க, இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொன்னால் அந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்க. அவே சொல்கிறார், இந்த கசப்பு சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கலாது, நீங்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்கடான்னு தான் ஒரு பிரச்சனை இல்லாத ஆளுன்னு வெளியே போகணும், அவைக்கு எதிராக வழக்கு இருக்கணும், தான் ஒரு வெற்றியாளராக மக்களுக்கு காட்டணும் பௌத்த மக்கள். அப்போ அதை வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும்னு தான் ஐடியா. இந்த ஐடியாவுக்கு உதவியாக இந்த சட்டமா அதிபர் இருக்கிறார், இவர் குற்றமற்றவர்னு சொல்லி எந்த பிரச்சனையும் வழக்கெல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஏற்பாட்டுக்கு
இந்த சட்டமா அதிபர் உடந்தையாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. இப்போ இந்த சட்டமா அதிபர் சம்பந்தமாக கடந்த ஒரு வருஷமாக இருந்த குற்றச்சாட்டுகள் பல இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளோ காலமும் அரசாங்கத்தை எல்லாரும் சொல்லிக்கல. நீதி அமைச்சர் வந்து வெளியே சொன்னவர் வந்து எங்களுக்கு சட்டமா அதிபரில் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவர். சட்டமா அதிபரில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி யார் சொன்னது? நீதி அமைச்சர். நீதி அமைச்சர் யார்? வாசுதேவ நாணயக்காரண்ட மகனன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது, மகனன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் நீதியமைச்சர் வாசுதேவன் நடக்கிற மகன்டா எனக்கு தெரியுதானே. வாசுதேவன் நடக்கிற மைந்தன் ஆள் அவன் அந்த அது இந்த இந்த இடதுசாரின்னு சொல்லி சும்மா பேருக்கு இருந்ததுக்கு அவங்க வந்து இனவாத கும்பலன்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த யுத்தம் 2009 யுத்தம் முடியக்கு தெரிஞ்சிட்டுது. எந்த பக்கம் வாசுதேவன் நினைக்கிறேன்னு தமிழ் மக்கள் சம்மந்தமாக எந்த விஷயத்தையும் கதை கேளுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த இதில் குட்டையில் ஊர்ன மாட்டால் தானே இந்த நிதியமைச்சர்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம். என்பிபிக்குள்ளேயும் ஒரு சில கிருமிகள் இருக்குன்னு சொல்லி இதுலேருந்து விளங்கணும் நாங்கள். அப்போ இவர் வந்து வெளியே சொல்லிக்கல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீதிபதியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன பிறகு இவருக்கு எதிராக பல சர்ச்சைகள், இவருக்கு எதிரான கருத்துக்கள் பல வந்தது. ஆனால் அதெல்லாம் பிறகு அது முடிஞ்சு போன கதையாக போச்சு. இப்போ இந்த இப்படி சொன்ன இப்போ நாங்களெல்லாம் வெளியால் வந்து மக்கள் வந்து நீ சட்டமா அதிபருக்கு எதிராக இல்லாட்டில் விமர்சனங்களை முன் வச்சு கொண்டு வரைக்கல. அரசாங்கத்தின் அமைச்சர் வந்து வெளியே சொல்கிறார் எங்களுக்கு நீதிபதியில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி. அப்போ மற்றாக்கள் எல்லாம் அடிபட்டு போகிற கேஸ் தான். அப்போ அந்த மாதிரி இந்த கேஸ் தான் இப்போ தான் அரசாங்கத்தை உரைச்சிருக்குது. இந்த விஷயத்தில் அரசாங்கத்தை சிக்க வைக்கிறதுக்கு, அரசாங்கத்தை கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு இந்த நீதிபதி செயல்படுறார், வழக்குகளை முன்கொண்டு நகர்த்தாமல் செயல்படுறார் இந்த என்று சொல்லி விளங்குது. இப்போ அவை யோசிக்கணும் இவரை எப்படி அகற்றுன்னு சொல்லி. ரைட். இப்போ அகற்றுறதுக்கு அதில் சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து ரணிலால் நியமிக்கப்பட்டவர். இவர் வந்து ரோயல் காலேஜ் வந்து உயர்குல ஆக்கள், இந்த பந்தி ஆக்கள்னு சொல்லுவாங்க, அந்த உயர் பரம்பரை ஆக்களவை அவை வந்து இப்போ இந்த அனுரகுமாரசாமி அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவைக்கு அடிப்பணிஞ்சு போய மாட்டோம், இவைக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்ய மாட்டோம். அப்போ அவை தங்களோட பழைய எஜமானர்கள் சொல்கிறது தான் அவை செய்வினம். அப்போ ரோயல் கொலிச்சுன்னா ரணில் விக்ரமசார் ரோயல் கொலிச்சு, எல்லாருமே ரோயல் கொலிச்சு. அப்போ அவைக்கு ஆதரவாக தான் அவை நிப்பினம். அப்போ இந்த விஷயத்தில் சட்டமாதிபர் இப்போ சிக்கப்பட்டிருக்கிறார். இதை வந்து ஜனாதிபதி மற்ற அரசாங்கம் இப்போ யோசிக்குதுன்னு சொன்னால் இவர் என்ன செய்கிறேன்னு சொல்லி. இப்போ ஏன்னா அரசாங்கத்துக்கு இப்போ சிக்கல் வந்திருக்கு. இப்போ அரசாங்கம் இப்போ தான் விளங்குது. ஒரு வருஷமாக நாங்கள் நல்லமன்னு சொல்லி கொண்டு வந்து இப்போ மாட்டிக்கணும், அரசாங்கமே மாட்டிக்கு வரட்டு. இப்போ இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்திருக்கிறான்னு பார்க்கணும். அதாவது முதலாவது வந்து இவர் செய்த விஷயம் என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து பல விஷயங்கள் இருக்குது, நான் சில விஷயங்களை சொல்கிறேன். மகர சிறைச்சாலையில் வந்து 11 பேர் கிட்டத்தட்ட மகர சிறைச்சாலையில் வந்து 11 பேரை சுட்டு கொன்றதாக ஒரு வழக்கு இருக்குது சிறைச்சாலைக்குள்ளே வச்சு. அதாவது கைதியாக இருக்கைக்குள்ளே சுட்டு கொன்றதாக ஒரு வழக்கு. அந்த வழக்கை வந்து பாபஸ் வாங்கினது ஒரு பிரச்சனையாக மாறிச்சுது. இவர் தான் இவர் தான் வாபஸ் வாங்கி. அப்புறம் சுட்டு கொண்டாக்கள் வந்து யாரோ இவருக்கு வேண்டிய ஆக்கள் என்ன ஆக்களாக இருக்கணும். B-31-11-8-20 என்னும் வழக்கு தான் அது. அப்போ அந்த வழக்கில் வந்து 2020-11-29 இந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கில் வந்து அவைய அந்த வழக்கிலேருந்து விடுவிச்சிருக்கிறார். வாபஸ் வாங்கின மாதிரி தான் அந்த கதை இருக்குது. வாபஸ் வாங்கினது தான் அது உண்மை. அப்போ அடுத்தது வந்து இந்த அதுக்கு பிறகு நடந்த இன்னொரு விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு மகேஷ் இந்திக பிரசாத் என்றவர் வந்து கைது செய்யப்பட்டு கஸ்டடியில் இருக்கிறார். கஸ்டடியில் இருக்க சுட்டு கொண்டதாக எஸ்டிஎஃப் ஒரு ஆளுக்கு ஐபி போலீஸ் பரிசோதகர் கொலம்பகே வழக்கிலையும் அவரை விடுவிக்க சொல்லி சட்டமா அதிபர் ஆலோசனை கூறினதாக இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட கொலை செய்யலாம், கொலை செஞ்சு போட்டு போலீஸ் கஸ்டடியிலையும் இருக்கலாம், அவையே சுட்டும் கொள்ளலாம். அப்போ அதை சட்டமா அதிபர் விடுதலை செய்யலாம் இந்த நாட்டில். அப்போ என்ன மாதிரி தான் இது போய்கொண்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு தமிழர்களுக்கு கடந்த கால வரலாறுகள் தெரியும். இந்த 78ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சட்டமா அதிபர்கள் பற்றி எங்களுக்கு வரலாறு தெரியும். ஏன்னா தமிழர்கள் விடயத்தில் இந்த சட்டமா அதிபர்கள் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு வழக்கிலையும் ஈவி ஷோவை காட்டவே இல்லை. அப்போ அதை முரண்டுபடியாக தான் நின்றவே இல்லை.
அப்போ இன்றைக்கு தான் இப்போ தான் சிங்கள மக்களுக்கு விழிப்பு, அதாவது இப்போ தான் சிங்கள மக்கள் யோசிக்கிறாங்க, இவங்கள் தங்களுக்கு சார்பில்லாத ஒரு அரசு வந்தால் தான் இந்த மாதிரி ஆக்கள் தங்களுடைய பெரிய கம்பெனிகளுக்கு விசுவாசமாக இருக்கிற ஆக்கள் இந்த முகம் வெளியே வருதுன்னு சொல்லி. இப்போ அது இதுவரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்குது, அவங்கள ஆக்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, மக்கள் நினச்சி இதுதான் சட்டம்னு சொல்லி. ஆனால் இப்போ மக்கள்னு சார்போரால் ஆட்சியில் இருக்க தான் இந்த உண்மைகள் வெளியே வரைக்கல மக்களுக்கு இப்போ பேரதிர்ச்சியாக இருக்குது, சிங்கள மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள் என்ன எப்படி தமிழர்கள் பாடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லி. இன்னொரு சம்பவம் இருக்குது, இது தமிழர் சம்பந்தமான விஷயம். அடுத்து B210909 கீழ் வடிவேல் பக்கிலிசாமி லோகநாதன் ஆனந்த ரத்னசாமி பரமானந்தன் 2009 1/11 வேனில் செல்லும்போது வெள்ளம்பட்டியில் வச்சு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஆக்களை அதை மனித படுகொலை வழக்கண்டு இல்லாமல் வாகன கடத்தல் வழக்காக போட்டு அந்த வழக்கில் அந்த குற்றவாளிகளை தப்ப வைக்கிறதுக்கு எடுத்த முயற்சி சம்பந்தமாகவும் இவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. பாருங்கள், வேனில் தமிழ் படியங்கள் போகிறாங்க, வெள்ளம்படியில் வச்சு கடத்துகிறாங்க, அவங்க காணாமலாக்கப்படுறாங்க, வேனும் இல்லை ஆளும் இல்லை. அப்போ வழக்கு எப்படி போடுறாங்க? வாகன கடத்தல் வழக்கு, மனித படுகொலை வழக்கு இல்லை, கடத்தி மனித படுகொலை வழக்குன்னு சொல்லி போட வேண்டிய வழக்கை வாகன கடத்தல் வழக்குன்னு போட வச்சதும் இவர் தானன்னு சொல்லி குற்றச்சாட்டு சட்டத்தரணிகள் மத்தியில், சட்ட வல்லுநர்கள் மத்தியில் பேசப்படுது. இப்போ நாங்கள் பேசல, நாங்களும் சொல்லல, மக்களும் சொல்லல, எங்களுக்கு இது தெரியாது. ஆனால் சட்ட அந்த 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 இதில் இருக்கிற ஆக்களுக்கு, அந்த சர்க்கிளில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியுது இது இப்படி வழக்கு போட்டிருக்குது, இவரில் அது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, இவர் இதுக்கு சம்பந்தம்னு சொல்லி. அப்போ அவைக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், திறப்பனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் செலக்சிமடு பிரதேசத்தில் காரில் போன ஆக்களை, திலப்பனை பிரதேசத்தில் செலக்சிமடு போலீஸ் பிரிவுக்குள்ளே செலக்சிமடு பிரதேசத்தில் காரில் போன ஆக்களை சுட்டு படுகொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளியை விடுதலை செய்ததாகவும் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ பாருங்க, 2009 2008 2007 எத்தனை பேரை கடத்தி காணாமலாக்கி கொலை செஞ்சு இல்லாமலாக்கி, அதுக்கு வழக்குகளும் இல்லை, யாரை வேணும்னு தெரியாது, ஜனங்கள் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினதும் எங்களை விட்டா காணமாண்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் வரவில்லைன்னு சொன்னால் இந்த வழக்குகள் கூட வெளியே வராது. இந்த அரசாங்கம் இந்த வழக்குகளை கிண்டைக்கல, முக்கியமான வழக்குகளை கிண்டைக்கல, இதில் இன்னும் ஒரு வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். எது? திருவோணமலையில் 11 மாணவர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட விஷயத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அவர்கிட்ட பேர் என்னென்னா, அந்த விஷயம் என்னென்னா ரவீந்திர விஜயகுலரத்ன அந்த குற்றவாளியின் பேர். அப்போ அவரை முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஆலோசனையின் பேரில் அவரை விடுதலை செய்கிறாங்க. அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படுது. மேல்முறையீட்டு வழக்கை எடுக்கிறதுக்கு இப்போ இருக்கிற சட்டமா அதிபர் முயற்சிக்கையில் அதை பின்னடிக்கிறார், அதை கிடப்பில் போடுறார், இல்லை அதை வேண்டாம்னு சொல்கிறார் என்ற குற்றச்சாட்டும் இப்போ எழுந்திருக்கு இவர் மேலே. அது இந்த வழக்கை அவர் எடுக்க மறுப்பதாகத்தான் குற்றச்சாட்டப்படுது. இந்த 11 பேர் சம்பந்தமான வழக்கு முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் ஆலோசனையின் பேரில் அவரை வழக்கு இல்லாமல் விடுதலை செஞ்சது. இந்த பிறகு அதுக்கு மேல்முறையீடு செய்ய போகுது. அந்த வழக்காக எடுக்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டப்படுது. அப்போ எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் மக்களுக்கு மக்களை ஏமாற்றிக்கிறாங்க. இவ்வளோ காலம் தங்களுக்கு சார்பான ஆட்சி இல்லைன்னு சொன்னோடனே தங்களுக்கு சார்பானவர்கள் சொல்கிறபடி எல்லாம் ஆடுற அதிகாரிகளாகத்தான் இந்த நாட்டிலெல்லாம் இருந்திருக்கிறாங்க இவ்வளோ காலம். இவர் முறையாட்சிக்குன்னு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அதுதான் லசந்த விக்ரமதுங்கா படுகொலை வழக்கு. இந்த வழக்கை முன்கொண்டு செல்றதுக்கு முறையான சாதகங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு கடிதத்தை கல்கிச நீதிமன்றத்துக்கு இவர் எழுதினதாகவும்,
அதனால் அந்த 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 சம்பவம் வெளியே தெரிய வந்து மக்கள் சலசலப்படைஞ்சு, ஊடகங்கள் சலசலப்படைஞ்சு, இந்த பாலிந்த ரணசிங்க என்ற சட்டமா அதிபருக்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக விரிய துவங்கின உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர் 1.5 நாளாக சொல்லிக்கொண்டு வந்த காரியம் என்னென்னு சொன்னால் ஊடகங்களுக்கு, நான் அப்படி ஒரு கடிதத்தை அனுப்பலைன்னு சொல்லி. ஆனால் அது பொய். அது பிறகு நிரூபிக்கப்பட்டது. கடிதம் அனுப்பினது உண்மை, ஆனால் தான் அனுப்பலைன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டு வந்தேன்னு சொல்லித்தான் தகவல் இவர் சொல்லிக்கொண்டே இருந்த 1.5 நாளாக ஒரு சட்டமா அதிபர் இந்த நாட்டு ஊடகங்களுக்கு பொய் சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் பிறகு அது உண்மைன்னு தெரிஞ்ச வந்த பிறகு இந்த கடித தகவல் எப்படி ஊடகங்களுக்கு கசிஞ்சதுன்னு சொல்லி விசாரிக்கும்படி அப்போது இருந்த ஐஜிபி தேசபந்து தென்னக்கோனுக்கு இவர் உத்தரவிடுறார், இவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார். அப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். முதல் இல்லைன்னு சொன்னவர் பிறகு எப்படி இது எப்படி கசிஞ்சதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லலும். அப்போ இந்த நாட்டில் யாரும் யாரையும் கொலை செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஆக்கலண்டா அந்த கொலை செஞ்சாக்கள் அவங்களுக்கு வேண்டிய ஆக்கலண்டா அவங்கள விடுதலை செய்யலாம். வழக்கு தேவையில்லை, நீதிமன்றம் வழக்கு விசாரணை எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு பிடிக்காத ஆக்கலண்டா அவங்கள உள்ளுக்கு வச்சு தசாப்த காலத்துக்கும் உள்ளுக்கு வச்சுக்கலாம். வேறு தமிழர்கள்னு சொன்னால் அவங்கள 20 வருஷம் 30 வருஷமும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு உள்ளுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு சட்டமா அதிபர்கள் எந்த விதமான கரிசனையும் காட்ட மாட்டாங்க. மனிதநேய அடிப்படையில் கூட கரிசனை காட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆனந்த சுதாகரன் என்ற இந்த கிளிநொச்சி மனுஷன். அப்போ இப்போ வந்து இந்த இலங்கையில் வந்து சட்டம் இவ்வளவு காலமும் இனவாத கண்ணோடும் உயர்குடி மனப்பான்மையோடும் பார்க்கப்பட்டதே தவிர, இதை சிங்கள மக்களுக்கு ஏமாத்தினது எப்படின்னு சொன்னால் இனவாத கண் கொண்டு தான் அவங்களுக்கு காட்டினது. ஆனால் இனவாத கண் கொண்டு தமிழர்கள் சிறுபான்மையினருக்கு காட்டினது மட்டும் இல்லாமல் தங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையும் உயர்குடி வர்க்கத்துக்கு சார்பான ஆக்கள்னு அவையை விடுதலை செய்கிறது, மற்றவை எல்லாரையும் உள்ளு கிடைக்கும். இதுதான் இவ்வளோ காலம் நடந்து கொண்டு இருக்கிறதா. இப்போ மக்களுக்கு இப்போ விழிப்படைகிறாங்க, மக்களுக்கு தெளிவாக இருக்குது, மக்களுக்கு விளங்கிட்டு மக்களுக்கு பேசுகிறாங்க அது சம்மந்தமாக. அப்போ இது ஒரு சட்ட பிரச்சனை, முழுமையான சட்டம் எனக்கு சட்டத்தை பற்றி தெரியாட்டிலும் இந்த பிரச்சனைகளை வந்து சிங்கள ஊடகங்கள் பேசுது. இப்போ நான் அதில் அனலைஸ் பண்ணித்தான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ இவர் வந்து இந்த சட்டமா அதிபர் வந்து இந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு சார்பாக நடக்க வேண்டிய ஆள், ஆனால் ரணில் விக்ரமசிங்கான நிகழ்ச்சி நிரலுக்கு சார்பாக நடக்கிறான குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு. அரசாங்கம் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்யாமல் தடுத்து அந்த வழக்குகளை தாமதப்படுத்தி, ஊழல்வாசி மோசடிக்காரர்கள் வழக்குகளை தாமதப்படுத்தி தங்களுக்கு தேவையான ஆக்களை காப்பாற்றுற விதத்தில் செயல்படுறார் என்ற குற்றச்சாட்டு இந்த சட்டமா அதிபர் மேலே எழுந்திருக்கு. ஆகவே இந்த சட்டமா அதிபரை நீக்கிறதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமான்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நீக்கிறதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது, அதுக்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கும் இருக்குது, அதுக்கான சட்ட முறைகளும் இருக்குது. ஏற்கனவே தேசபந்து தென்னக்கோன் நீக்கின ஒரு முறைமை இருக்குது, அதுக்கான குழு அமைக்கப்பட்டது. அதெல்லாம் அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அரசாங்கம் இவரையே தொடர்ந்தும் வச்சுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியுமா இருந்தால் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தியை அதிகரிக்கும் உண்டு பண்ணும் என்பதை மறக்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுத்து இவ்வாறான அதிகாரிகளை அகற்றிவிட்டு ஒரு நேர்மையான உண்மையான சட்டத்தை கட்டுப்பட்டு நடத்தக்கூடிய அதிகாரிகளை நிறுவுவதன் மூலம்தான் இந்த நாட்டில் சட்டம் சகல மக்களையும் சமமாக சென்றடையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.